ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸைஸில் 7th ஒன் பார்க்குறோம். ஆல்ரெடி எக்ஸைஸு இல்லஸ்ட்ரேஷன்ஸு 1 to 6 சம்ஸ் வந்து ஹெல்த் எஜுகேஷன் இல்லைன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனல்லையும் போட்டிருப்போம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸும் இந்த 2 சேனல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். On 30th July 1986, a fire occurred and partly destroyed the goods of KCP Corporation. So, fire occur ஆகி part of the goods வந்து நம்மளுக்கு destroy ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. The cost of the salvaged value was rupees 20,000. The closing stockல பாதி எரியாமல் அதை சேல் பண்ணோம்னா எவ்வளோ வந்திருக்கு 20,000 salvage value வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Following particulars could be obtained from the books வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். பேலன்ஸ் ஆன் ஆஸ் அட் 31st 386. ஸோ எப்போ டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலையில் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. 31st 386 பேலன்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டாக் அட் 1,20,000. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் 31st 386 அப்படிங்கிறனால ஓகேவா. ஏன்னா வந்து ஜூலையில் தான் நம்மளுக்கு டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ அப்போ 1st ஏப்ரல்லிருந்து ஜூலை வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். 1st ஏப்ரலில் ஸ்டாக்கோட வேல்யூ லாஸ்ட் இயரோட க்ளோசிங் தான் இந்த இயருக்கு ஓப்பனிங். ஸோ அப்போ ஸ்டாக்கோட வேல்யூ 1,20,000 ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. கிரெடிட்டார்ஸ் வந்து 10,000 இருக்குது. இது ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த டிரான்சாக்ஷன் பிட்வீன் 1,486 and 13,386 வரைக்கும் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் ஃபார் குட் 62,000, பர்ச்சேஸ் அவுட்வர்ட் 2,000, பர்ச்சேஸ் இன்வர்ட் 6,500, கேரேஜ் இன்வர்ட் 9,000 வந்திருக்கு. கேரேஜ் அவுட்வர்ட் 7,500 வந்திருக்கு. சேல்ஸ் வந்து 1,10,000 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அன்பெய்டு கிரெடிட்டார்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆஸ் ஆன் 31st 386 வந்து 8,000 இருக்குது. அன்பெய்டு கிரெடிட்டார்ஸ் வந்து all sales were made at a profit of 33.1/3% on selling price. Selling priceல 33.33% வந்து gross profit அப்படின்னு சொல்கிறாங்க. There were no other purchase and sales. Policy value was 90,000 and there was average class in this policy. You are required to draw up statement of claim for the loss of stock on the basis of the facts in the books of KCP Corporation. ஸோ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் இருந்தால் தான் நம்ம வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கல. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கணும், பர்ச்சேஸ் இருக்கணும், சேல்ஸ் இருக்கணும், ஜிபி இருக்கணும். அப்போ இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா நம்ம க்ளோசிங் ஸ்டாக் முக்கியமான ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, ஜிபி, கிராஸ் ப்ராஃபிட்டு, சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இப்போ இந்த 5ல் ஏதோ ஒன்று மிஸ் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சேல்ஸ் தேவை, கிராஸ் ப்ராஃபிட் தேவை, பர்ச்சேஸ் தேவை, ஓப்பனிங் ஸ்டாக் தேவை. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது ஓகேவா. ஸோ பர்ச்சேஸ் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிட்டன் அவுட்வேர்டு, ரிட்டன் இன்வேர்டு, கேரேஜ் இன்வேர்டு, கேரேஜ் அவுட்வேர்டு, சேல்ஸ். அப்போது சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கல ஓகேவா. ஜிபிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்லிங் ப்ரைஸில் 33.33% சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஜிபியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் எது நம்ம கொடுக்காத ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கொடுக்கல, க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கல. ஸோ பர்ச்சேஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க கிரெடிட்டார்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ கிரெடிட்டார்ஸ் லெஜர் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க கிரெடிட்டார்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. கிரெடிட்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி லெஜர் போடுவோம் இல்லையா. கிரெடிட்டார்ஸில் எப்பவும் டெபி ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி ஐட்டம் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறனால ஓப்பனிங் வந்து கிரெடிட் சைடு வரும். அதுலேயும் நம்மளுக்கு மெயினான ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸு, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டன், கேஷ் பெய்டு. ஸோ இந்த 5 ஐட்டத்தில் ஏதோ ஒரு 4 ஐட்டம் இருந்தால் ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சல. இப்போ பர்ச்சேஸ் நம்மளுக்கு இல்லை. அப்போ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸும் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸும் கேஷ் பெய்டு இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டன் இல்லைனா கூட இந்த 3 ஐட்டம் இருந்தால் அதை போட்டுடலாம். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் கிரெடிட்டார்ஸ் இருக்குது, நம்மளுக்கு சேல்ஸ் ரிட்டனும் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டனும் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை ஓகேவா. ஸோ ஆனால் மித்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. அப்போ பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
மித்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிட்டாமே லாஸ் ஆஃப் ஸ்டாக்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போடணும். போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள்.